ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் முட்டை பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க முட்டை பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். முட்டையை நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. இந்த முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. முட்டையை உடைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம 3 மணி நேரம் ஊற விட்டு எடுத்த அந்த மாவில் முட்டையை போட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.